தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதற்கு முன்பாக ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிடுறேன். மக்கள் தொடர்ச்சியாக காணொலியில் பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. இன்னும் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு எங்கள் டீமுக்கு அமையும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி ரொம்ப நன்றியும் கூட. ஒவ்வொரு தடவையும் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கிட்டு சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நன்றி, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேற எதுவும் டாப்பிக்கே இல்லை, ஒரே டாபிக் தான் விஜய் அவர்கள் பயணம். ஏன்னா யூடியூப்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்து எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரூர் மற்றும் நாமக்கல்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இது 3வது சனிக்கிழமை. இங்கிருந்து திருச்சி போயிட்டு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சாலை மார்க்கமாக கரூர் நாமக்கல் போறாரு அப்படின்றதான் பிளானு. வழக்கம் போல ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணல, ப்ரெஸ்ஸை புறக்கணிச்சிருக்காரு. ஆனா கூட்டம் பெரிய அளவுல கூட்டமானது இருக்கு. வழக்கம் போல மரத்துல ஏறுறாங்க, கட்டடங்கள்ல ஏறுறாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கல அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ற நேரம் வரைக்கும் அவரு பேச ஆரம்பிக்கல அப்படின்றதையும் பதிவு பண்றோம். எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டத்தை? ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம சாயங்காலம் தான் பண்ணியிருக்கணும். விஜய் அவர்கள் பேசினதுக்கப்புறம் அதை மையமாக வச்சு நம்ம இந்த வீடியோ பண்ணால் கரெக்டாக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால காலையிலேயே இந்த வீடியோவை ஷூட் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம், இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம சாயங்காலம் பண்ணாலும் காலைல பண்ணாலும் ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்க போகிறது இல்லை. விஜய் அவர்களை பொறுத்தளவில் எப்பவும் செய்கிறது தான் அவர் செய்ய போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், வண்டியில் அப்படியே ஸ்லோவாக போகிறாரு. அப்புறம் கடைசியில் ஒரு சாயங்காலம் போல் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பேச போறாரு. பேசும்போது அதுல ஆன்டி டிஎம்கே இருக்கும். அப்புறம் சில இஷ்யூஸை பட்டியலிட்டு அவரு சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ்ல அந்த ஸ்பீச் முடிய போகுது. அஃப்கோர்ஸ் கையில அந்த பேப்பரும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு வர போறாரு. ஸோ அதனால இதுல பெருசா எதுவும் சஸ்பென்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால சாயங்காலம் பண்ண வேண்டியது நம்ம காலையிலேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்போதைக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, விஜய் அவர்கள் காருக்குள்ள ஏற முயற்சி பண்றாரு. பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, பேசுங்க ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. விஜய் எதுவும் பேச தயாரா இல்லை. எப்பவும் மாதிரி மீடியாவை பார்த்தோன்னே ஓட்டம் பிடிக்கிறார். ஏன் அவர் இவ்வளவு தூரத்துக்கு மீடியாவை அவாய்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல ஜஸ்ட் போயிட்டு இருக்கும் போது பிரஸ்காரங்க மைக்கை நீட்டுறாங்க. நாங்க கண்டிப்பா ஜெயிப்போங்க, இந்த 26 தேர்தல் டிவிகேவுக்கான தேர்தல் தான், திமுகவை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு ஒரு பஞ்சை சொல்லிட்டு போயிடலாம். நீங்க ஒன்னும் பெரிய பிரஸ் மீட்லாம் இல்ல. அது நிக்க வச்சு உங்களை 30-40 பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டு உங்களை கார்னர் பண்ண போறதுலாம் இல்லை. நீங்க வண்டிக்குள்ள ஏற போறீங்க, ஒரு 4-5 பேர் மைக்கு நீட்டுறாங்க, ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது எனக்கு நிஜமாவே புரியல. இன்ஃபேக்ட் இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய வைரல் வீடியோவெல்லாம் போயிட்டு இருக்காரு. இப்ப ஒவ்வொருத்தரையும் பாருங்க, போன தடவை பார்க்கும்போது வண்டியில உட்காந்துருக்காரு, மைக் ஒருத்தர் நீட்டுனி வண்டியை அந்த ஜன்னலை மூடிட்டாரு. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சினிமாக்காரங்களை பொறுத்தல எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ரொம்ப பிளான்டா எல்லாமே இருக்கும். ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல இந்தந்த விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் ஆங்கர் பேசுவாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான இன்ட்ரோ கொடுத்து நம்ம உள்ள வருவோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாக்டா நான் இந்த இடத்துக்கு போகும்போது நீங்க எப்படி வரணும், இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணி கரெக்டா நடத்துவாங்க. ஆனா அரசியல்னு வரும்போது அப்படி நடக்காது. ஸ்பான்டேனியஸா எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்குலாம் ஒரு ஸ்பீச் இருக்கு. இப்ப ரொனால்ட் ரேகன் ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது டம்முன்னு ஒரு பலூன் வெடிச்சிரும். பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. மிஸ் மீ அப்படிம்பாரு. ஸோ ஷூட் பண்ணது நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்கும், யூ மிஸ் மீ அப்படின்ட்டு அவர் திரும்ப பேச ஆரம்பிச்சிருவார். ஸ்பான்டேனியஸா இருக்காரு பாருங்க. அவர் இதெல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. யாரோ ஒருத்தங்க கையில இந்த சப்போர்ட் பண்றதுக்கான பெரிய பெரிய பலூன்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வெடிச்சது குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். லீடர்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும். அந்த மக்கள் கூட இருக்கும்போது இன்னும் எனர்ஜெட்டிக் ஆயிடுவாங்க. ஆனா இவர் எப்படின்னா, இவர் ஒரு பிளானோட வராரு. அந்த பிளானுக்குள்ள இவர் போடாத பிளான் இல்லை. இந்த மீடியாக்காரங்க உள்ள வராங்கன்னா இவங்க பிளான் பண்ணாத விஷயம் அது. அப்படி வரும்போது அதை தவிர்க்கிறார். அப்படி நடக்காது. உங்க பிளான் படி எல்லாம் நடக்காது. நீங்க மக்களை பார்க்க வரும்போது உங்க பிளான் படி எல்லாம் நடக்காது. நிறைய விஷயம் இந்த மாதிரி நடக்கும். அப்ப நீங்க ஸ்பான்டேனியஸா பட்டுன்னு ரியாக்ட் பண்ணணும். திடீர்னு ஒரு தொண்டர் நீங்க இருக்கும்போது ஒரு ஸ்டைலா கத்துவாரு, அதோட சேர்த்து நீங்க வேற ஒரு விஷயம் பேசணும். அவர் சொன்ன பாயிண்டையும் உள் வாங்கிட்டு வேற விஷயத்த பேசணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு எனர்ஜி கிரியேட் ஆகும். ஆனா நீங்க எல்லாமே ஸ்கிரிப்ட் படி கொண்டு போகணும். நான் படிக்கிறது ஸ்கிரிப்ட் படி தான் படிப்பேன், கரெக்டா செய்யறது எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தான் செய்வேன், அப்படியே போஸ்ட் கொடுக்குறது, ஆர்டிஃபிஷியலா போஸ்ட் கொடுக்குறது, இப்படிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணி
அதை லைட் ஆஃப்னு ஆன் பண்ணும்போது இப்படியே நார்மலான மனுஷங்க அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. இது சும்மா அது அவர் ரசிகர்களுக்காக பண்றாரு. அவரும் நார்மலான மனுஷன் தான். அவருக்கு நேச்சுரலா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. வீட்டுல இருக்கும்போது அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஸோ அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவர் பண்றாரு. அது தலைவருக்கு அழகு கிடையாது. தலைவர்கள் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால பத்திரிகையாளர்கள் பார்த்து பேசுறதுக்கு அந்த ஒரு பரபரப்பு இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணல அவருக்கு சிக்கல் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தோன்னா பத்திரிகையாளர் பார்த்தோன்னையும் திருச்சி ஓடுறாரு. இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 2 வார்த்தையை பேசியிருக்கலாம். 26ல பார்த்துப்போம், எனக்கு பேசுறதுலாம் விருப்பம் இல்லை, 26ல களத்துல பார்த்துப்போம், இப்படி ஏதாவது 2 வார்த்தை சொல்லிட்டு டக்குன்னு உள்ள போயிடும். நல்லதே நடக்கும், சம்திங் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல, முடிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சொல்றாங்கல்ல, இவரு மைக்கை பார்த்து ஓடுறாருன்னு சொல்றாங்கல்ல, அது இருந்திருக்காரு. அது போக இந்த இடத்த இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அது போக ஒரு ப்ராப்பரான பிரஸ் மீட்டும் நடத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர் என்னன்னா, நிறைய தலைவர்கள் பிரஸ் மீட் நடத்த மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் நடத்த மாட்டாங்க, ஸ்டாலின் நடத்தல, மோடி அவர்கள் நடத்தல. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை அமித்ஷாவோட ஒரு பிரஸ் மீட் அப்ப கிட்ட உட்கார்ந்துருந்தாரு. அது நான் பிரஸ் மீட்டே நடத்தல அப்படின்ற அந்த பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உட்கார்ந்து இருந்தாருன்னா நான் பாக்குறேன். ஆனா ஒரு ப்ராப்பரான பிரஸ் மீட் அவரு நடத்தல. ஸோ அது எது காட்டுதுன்னா, இப்போ தலைவர்கள் தங்களை ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸா ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க. ஸ்ட்ராங் லீடர்னா நீ கேட்டு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்ல நினைக்கிறத ஒரு அறிக்கையா விடுவேன், மன் கி பாத் மாதிரி நான் மொனலாகா பேசுவேன், நீ புரிஞ்சுக்க, அவ்வளவுதான். ஆனா நீ கேட்டு நான் பதில்லாம் சொல்ல முடியாது. ஹிட்லருக்குலாம் அந்த மனநிலை தான். ஹிட்லருக்கு எலெக்ஷன் நடத்துறதால ஒரு பிரச்சனையும் கிடையாது. எலெக்ஷன் நடத்தினாலும் அவர் ஜெயிச்சிருவார், அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருந்தது. ஆனாலும் எலெக்ஷன் நடத்தல. அது காரணம் என்னன்னா, நீ என்ன ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கிறது, நான் ஒரு ஸ்ட்ராங் லீடர் மாதிரி, உங்களெல்லாம் தலைவர்னா அப்படின்ற ஒரு இடம், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு பெரிய லீடர்னா, நீ வந்து ஓட்டு போட்டு இந்த சிஸ்டம் எல்லாம் ஏத்துக்கணும்னா எனக்கு அவசியம். வெயிட் பண்ணி அதை பார்த்து ரிசல்ட்ட. அதே மாதிரி இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, நீ கேட்டு உன்னை என் கூட சமமா உட்கார வச்சு உனக்கு பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு ஒன்று சொல்லணும்னு தேவை இருந்ததுன்னா நான் ஸ்டேஜ்ல போய் பேசிப்பேன். ட்ரம்ப் கூட உட்கார்ற ஆளு நீ யாரு அப்படின்ற மாதிரி. நான் ட்ரம்ப் டிஃப்ரெண்ட். அவரு ப்ரெஸ்ஸை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காரு. ப்ரெஸ் கரண்டா எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்று பேசுவார். அவரு எனக்கு பிரஸ் மீட் பண்றதுன்னு ஒரு சரியான ஒரு போக்கு. கரெக்ட். ஏன்னா மக்களுடைய கேள்விகள் அவங்க தான் கேட்பாங்க. கரெக்ட். ஆனா ட்ரம்ப்பும் பாத்தீங்கன்னா, நீங்க அவருக்கு எதிராக கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிரஸ்ஸை மீட் பண்றது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். அவரு மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுன்ற அந்த விருப்பம் அவர்கிட்ட இருக்கு. தொடர்ச்சியா மக்கள்கிட்ட விஷயத்த கொண்டு போனாலும் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி சில சமயம் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இவங்களும் ஓவரா கோவப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கறது, அவரை கலாய்க்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் அவரும் ட்ரிகர் ஆவார். நார்மலா கேட்டா எனக்கு தெரிஞ்சு நார்மலா தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ ஸ்ட்ராங் லீடர்ஸா தங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறவங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது இல்லை. அவங்க இந்த அறிக்கைகள், வீடியோஸ் இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. இவரும் அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்றாரா? ஆனா அதை இவர் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா திமுக ஒரு பெரிய ஒரு கட்சி, பல ஆண்டுகள் அதிகாரத்துல இருந்தவங்க. ஸ்டாலினும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லீடர். இன்னைக்கு அவர் இதை பண்ணலாம். ஆனா புதுசா ஆரம்பிக்கக்கூடிய கட்சி பிரஸ் மீட்டே நடத்த மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க கண்டிப்பா பிரஸ் மீட் நடத்தணும். டிடிவி தினகரன்லாம் சூப்பரா பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவார். சீமான் நல்லா பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவார். அண்ணாமலை நல்லா பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் பிரஸ்ஸை சாலிடா ஹேண்டில் பண்ணணும். பிரஸ்ஸை சாலிடா ஹேண்டில் பண்ணும்போது அதுவே மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். பாடுறா, கேட்குற கேள்விகள்லாம் 6 அடிக்கிறான் பாடுறா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை விஜய் பண்ணல. என்னை பொறுத்தளவில் விஜய்னால பண்ணவும் முடியாது. ஏன்னா பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயம். நான் சொன்னது போல அவங்க திடீர்னு வருவாங்க. திடீர்னு சார் நீங்க கச்சத்தீவு பத்தி பேசுனீங்களே, என்ன மாதிரியான தீர்வு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? இப்பவே பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் முன்னுக்கு பின் தப்பு தப்பா என்னெல்லாமோ பேசியிருக்காரு. அதெல்லாம் நிறைய பிரச்சனை வருது. ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கும் போது ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வருது. நீங்க உட்கார்ந்து பிரஸ்ஸை சந்திச்சு பேசும்போது எதையாவது கேட்பாங்க. ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டாரு, இவரு செல்வ பெருந்தகை இப்படி பேசிட்டாரு, மோடி அதை சொல்லிட்டாரு, ஜிஎஸ்டின்னு திடீர்னு கொண்டு வருவாங்க, என்னெல்லாமோ கொண்டு வருவாங்க. நீங்க ஆமா, நீங்க டீப்பான நாலேஜோட இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பேச முடியும். அதனால அவர் பிரஸ்ஸை கண்டிப்பா பிரஸ் மீட் ப்ராப்பரா நடத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு இன்டர்வியூ கூட பண்ணலாம். அது விரைவில் வருமோ? மேபி பண்ணலாம். இப்ப நெல்சனோட ஒரு இன்டர்வியூ பண்ண ஞாபகம் இருக்கா? ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். அது ஒரு நேச்சுரல் இன்டர்வியூ இருக்கும், ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவா இருக்கும். சன் டிவில போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த மாதிரியாவது ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். வரும் விரைவில் அந்த மாதிரி. ஆமா, அப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணாதானே மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இவருக்கு ஏதோ ஒன்று தெரியுதுன்ற பார்வை இருக்கும். ஸோ அதனால அவரு இப்ப பயப்படுற அளவுக்கு டெஃபினட்டா பயப்பட வேண்டாம் மீடியாவை பார்த்து. போன தடவை ஜன்னல மூண்டாரு, இப்பயும் காருக்குள்ள ஓடுறாரு, அதெல்லாம் தேவையில்லை. ஏதாவது 2 வார்த்தை பேசலாம். அதை தாண்டி ஒரு ப்ராப்பர் பிரஸ் மீட் நடத்த முடியலனாலும்
குறைந்தபட்சம் ஒரு இன்டர்வியூவாவது நடத்தணும். இது கூட பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க சிஎம் ஆகணும்? எதுக்கு உங்களுக்கு ஒரு கட்சி? இவ்வளவு கூட பண்ண முடியலன்னா எதுக்கு ஒரு கட்சி? அந்த கேள்வி மக்களுக்கும் டெஃபினட்டா வரும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லா சேனல்ஸ்லயும் லைவ் போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பொலிட்டிக்கல் லைவை நான்லாம் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே ஆனா காலையில இருந்து அவங்க பாட்டுக்கு லைவ் போடுறாங்க. ஒரு பாட்டை பின்னாடி ஓட விட்டுறாங்க. பாட்டை ஓட விட்டுட்டு விஜய் வரதை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்காங்க. பைக்ல ரசிகர்கள் வராங்க. ரசிகர்கள் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. விஜய் சும்மா வண்டிக்குள்ள உட்காந்துருக்காரு. இதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேல்யூ இருக்கா? சும்மா வண்டிக்குள்ள உட்காந்து அவர் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு. அதை லைவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு லைவ் போடுறாங்க. வேற ஏதாவது நியூஸ் போடலாம், வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் டிபேட் பண்ணலாம், நடுவில் லைட்டா அதை பத்தி பேசிக்கலாம். விஜய் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் அப்பப்ப கொடுக்கலாம். இல்ல வேற இதெல்லாம் போட்டா டிஆர்பி வராது இல்லையா? இதெல்லாம் போட்டா டிஆர்பி வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் கூட அந்த லைவ்லாம் யூடியூப்ல பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா லைவை பார்த்த மாதிரி தெரியல. மேபி டிவியில் எனக்கு பார்ப்பாங்களா இருக்கும். நான் யூடியூப்ல பார்க்கும்போது நீங்க சொல்ற அந்த 1000 கணக்கு இருக்குல்ல, அது பெரிய நம்பர் கிடையாது. 1000, 2000, 10,000 பெரிய நம்பர் கிடையாது. சாதாரண பொலிட்டிஷியன்ஸ் பார்க்கும்போது கூட 20,000, 30,000, 15,000 வரும். மேபி டிவியில பார்க்கலாம், தெரியல எனக்கு. ஏன்னா மாநாட்டுக்குலாம் நல்ல டிஆர்பி வந்து அந்த மாதிரி மேபி டிஆர்பி வரலாம். ஆனா நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு ரோல் இருக்குல்ல, அதை செய்யாம வரிசையா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் போடாம லைவை போட்டுக்கிட்டே இருந்தா லைவ் ஆடு, அப்புறம் ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஒரு பாட்டை பின்னாடி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது என்னது? இது ஒரு நியூஸ் சேனலோட வேலையா இது? ஸோ ஒரு நியூஸ் வேல்யூவே இல்லாத ஒரு கண்டென்ட்டை திரும்ப திரும்ப அவங்க போட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நியூஸ் சேனல்ஸோட அந்த இன்னையோட கண்டிஷன் தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல நியூஸ் சேனல் இருக்காங்களா? போடுறதுக்கு நியூஸ் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ 24 hours நியூஸ் சேனல் வரும்போது, 24/7 நியூஸ் சேனல்ஸ்லாம் வரும்போது கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்காது. பேசுறதுக்கு இஷ்யூஸ் இருக்காது, கண்டென்ட் இருக்காது. அதுபோக அரசியல் முடிச்சுட்டு பேச முடியாது, அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் பேச முடியாது. அப்போ என்னதான் பண்ணுவாங்க? இந்த மாதிரி எதையாவது சும்மா போட்டுவிட்டு நியூஸ் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்தளவில் நிறைய பேசுறதுக்கான இஷ்யூஸ் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பண்ணாமல் இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ இபிஎஸ்லாம் அவரும் சுற்றுப்பயணம் போறாரு, அதோட கேரக்டரே வேற மாதிரி இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள் அவர் பேசுறாரு. அதே மாதிரி அந்த வரக்கூடியவங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும். ஏதோ ஒரு அரசியல் கனெக்ஷன் இருக்க ஆட்கள் வராங்க. ஆனா இந்த கூட்டம் பார்த்தாலே டிஃப்ரெண்டான ஒரு கூட்டமா இருக்கு. இவங்களுக்கு அரசியல் புரிதல்ன்ற எந்த விஷயமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு சினிமாக்காரரை பாக்குறதுக்காக இந்த ஒருவேளை வந்து அந்த காலத்துல, அதாவது 80s வந்து எம்ஜிஆர் கூடிய கூட்டமும் இப்படிதான் வர்ணிக்கப்பட்டிருக்குமோ? எனக்கு என்னமோ அப்படி தோணல. எம்ஜிஆர் முதல்ல இப்படிப்பட்ட தலைவர் கிடையாது இல்ல. உங்களுக்கு வர கூட்டம் உங்களுக்காக வர கூட்டம் இல்ல. அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்றதான முக்கியம். எம்ஜிஆர் விஜய் மாதிரியான லீடர் கிடையாது. எம்ஜிஆரால் 1 மணி நேரம் பேச முடியும் இந்த ஸ்டேஜ்ல. அவரால் ஒரு இஷ்யூவை டீல் பண்ண முடியும். கட்சிக்காரங்களோட ஒரு ரெகுலர் கான்டாக்ட்ல இருந்தாரு. ப்ராப்பரான ஒரு கட்சியை ஆர்கனைஸ் பண்ணார். அந்த கட்சிக்கு ஒரு ஹைரார்கி இருந்தது. அவரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டீஷியன். அரசியல்ல அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவரு பாட்டுக்கு எடுத்தோடனே நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கல. அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு திமுகல. அதுக்கு முன்னாடியும் அவருக்கு அரசியல் செயல்பாடுகள் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல கரெக்டான சூழல் வரும்போது கரெக்டான ஒரு அரசியல் செயல்பாட்டுல இறங்குறாரு. புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அது பட்டுன்னு அது பத்திக்குது. இவ்வளவு விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அவர் பாட்டுக்கு அரசியலே தெரியாம திடீர்னு ஒரு நாள் நான் வந்து சிஎம் ஆக போறேன், நான் வெளியே வருவேன், எல்லாரும் எனக்கு ஓட் போட்டுருங்க, நான் சிஎம் ஆவேன். சரி என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க ஓட்டு மட்டும் போட்டு நான் சிஎம் ஆயிடுவேன்ற மாதிரிலாம் அவர் வரல. ஸோ அதனால அப்படி அவரு ஒரு குவாலிட்டியான லீடரா இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்றவங்களும் ஓரளவு குவாலிட்டியான இருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் அதை தாண்டி நீங்க ஒரு குவாலிட்டியான ஆளா இருந்தாதான் குவாலிட்டியான செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியும். சும்மா ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்றது ஈஸிங்க. அவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சும்மா தளபதின்னு கத்திட்டு போவாங்க, மாடியில் ஏறி கை தட்டுவாங்க, கரண்ட் கம்பத்துல ஏறுவாங்க, வண்டி மேல குதிப்பாங்க. இந்த க்ரௌடை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம். கஷ்டம் எதுனா கரெக்டான செகண்டரி லெவல் லீடர்ஸ் அட்ராக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க எப்போ வருவாங்கன்னா நீங்க நல்லா குவாலிட்டியான ஆளா இருந்தாதான், நல்லா படிச்சவன், விஷயம் தெரிஞ்சவன், டேலண்டான ஆட்கள் இவங்கெல்லாம் அப்பதான் வருவாங்க.
எம்ஜிஆருக்கு அதெல்லாம் இருந்தது. அதனாலதான் நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் எம்ஜிஆர் பின்னாடி போனாங்க. எம்ஜிஆர் கிட்ட நல்லா குவாலிட்டியான ஆட்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆருக்கு கரெக்டா டேலண்ட்டை அடையாளம் காணவும் தெரியும். இன்னைக்கு நீங்க சீனியர்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே எம்ஜிஆர் அவங்கள எப்படி கரெக்டா அடையாளம் கண்டார் அப்படின்ற விஷயத்த. திருநாவுக்கரசர் அவர்கள்ட்ட நான் பேசின ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு, சின்ன வயசுலயே நான் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. நிறைய டைரக்டர்ஸா இருக்கலாம், நிறைய பொலிட்டீஷியன்ஸா இருக்கலாம். இந்த டேலண்ட்லாம் உண்டு. அதெல்லாம் எங்க இருந்து வருது எம்ஜிஆருக்கு? ஏன்னா எம்ஜிஆருக்கு அரசியல் புரிதல் உண்டு. எம்ஜிஆருக்கு அரசியல் புரிதல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் ஒரு இண்டிவிஜுவலை பார்த்த உடனேயுமே இவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவானா சரிப்பட்டு வரமாட்டானா அப்படின்ற விஷயம் தெரியுது. இப்ப விஜய் அவர்களை சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் யாரு? புஷி ஆனந்த். புஷி ஆனந்த்லாம் அப்படியே பயங்கர பொலிட்டிக்கல் ஜீனியஸா வரலாம். அங்க உட்காந்துட்டு கிரௌட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா விஜயோட கேரக்டர் தான் காட்டுது. விஜயோட அரசியல் புரிதல் தான் அது காட்டுது. விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் இல்லாதனாலதான் அவர் சுத்தி இருக்கவங்களும் இந்த மாதிரி இருக்காங்க. இன்னொரு சைட்ல ஸ்ட்ராட்டஜி டீம்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால இவரையும் அவரையும் நான் கம்பேரே பண்ண மாட்டேன். இப்போ இவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ விஜய்க்கு இதனால பிரயோஜனம் இருக்குன்னு தோணல. மாநாட்டில் கூட்டத்தை காட்டிட்டீங்க, 2வது மாநாட்டிலையும் கூட்டத்தை காட்டிட்டீங்க. உங்களுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சண்டையும் நீங்க உங்களோட இமேஜை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பேசுறதுக்கு மீடியால ஒண்ணுமே இல்லை. நீங்க பேசுற பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எதுவுமே பேசு பொருள் ஆக மாட்டேங்குது. இந்த இப்ப மூணாவது தடவை பிரச்சாரத்துக்கு வர, போன 2 தடவை அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார்ல, அவர் பேசின விஷயங்கள்ல அரசியல் இஷ்யூஸ்ல எது பேசு பொருளாச்சு? அவர் பேசின இந்த அரசியல் பேசு பொருளாச்சுன்னா எது பேசு பொருளாச்சு? எதுவுமே பேசு பொருளாகல. ஜஸ்ட் திமுக எதிர்ப்பு மட்டும் பேசு பொருளாகுது. அதை தாண்டி அவர் பேசின விஷயங்கள் எதுவுமே பேசு பொருளாகல. ஆனா மீடியா அதை வச்சு நிறைய ஸ்பின் பண்றாங்க. விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இந்த மாதிரி இந்த கூட்டம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? விஜயோட இந்த அரசியல் யாருக்கு லாபத்தை ஏற்படுத்தும்? இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்கனால விஜய் பேசுற அரசியலை வச்சு எதுவுமே பேச முடியல. அப்போ என்னதான் பண்ண முடியும்? இப்ப நீங்க ஒவ்வொரு வாரமும் வரீங்க, இந்த மாதிரி வரிசையா பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது கொடுக்கக்கூடிய இம்பாக்ட்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. பொலிட்டிக்கல் இம்பாக்ட்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அதனால இப்ப நமக்கே கூட பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அவர் வராரு, நம்ம ஸ்டார்டிங்ல அதை டிஸ்கஸ் பண்ணணும். மேபி போக போக நமக்கு இது கூட பேச முடியாது. ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கரூர்ல பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அப்பொழுது செந்தில் பாலாஜி அங்க அட்டாக் பண்ணி பேசிய வேண்டிய ஒரு தேவையானது அவருக்கு ஏற்படுது. செந்தில் பாலாஜி அட்டாக் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல விஜய் அவர்களும் இன்னைக்கு பேசும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை அட்டாக் பண்ணுவாரா? எப்படி என்ன பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணாம கரூர் மீட்டிங் முடியுமா? மேபி செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணலாம். டெஃபினட்டா திமுக அட்டாக் இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தேகமும் தேவையில்லை. திமுக அட்டாக் கண்டிப்பா இருக்கும். அதுதான் விஜயோட யூஎஸ்பி. ஸோ விஜய் குறி வைக்கிறது அதிமுக வாக்குகளை தான். ஸோ திமுக எதிர்த்து பேசுற மாதிரி ஏதாவது பேசுவாரு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் 4-5 இஷ்யூஸ் எப்பவும் மாதிரி. இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் மாநாட்டில இருந்து செகண்ட் மாநாடு, அப்புறம் இந்த 2 சுற்றுப்பயணம், பிரச்சார பயணம், இது எல்லாத்துலேயுமே கனெக்ஷனே இல்லாத நிறைய இஷ்யூஸை வரிசை எடுத்து வைக்கிறது, அப்புறம் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறது. இந்த ஃபார்முலா இங்கேயும் இருக்கும். அதை தாண்டி அவருக்கு பெருசா பேச முடியாது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஏன்னா நல்ல பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour பேசுறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு இஷ்யூவையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு இஷ்யூ எடுப்பாங்க, அதோட சேர்ந்து இன்னொரு இஷ்யூவை பேசுவாங்க, அதோட சேர்ந்து இன்னொரு இஷ்யூவை கனெக்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் கனெக்ஷன் இருக்கும். அவங்க பாட்டுக்கு சும்மா கச்சத்தீவு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரிசையா இஷ்யூவோட அந்த டைட்டிலை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால இவரும் என்ன பண்ணுவாருன்னு நான் பாக்குறேன்னா, போன தடவை பேசின மாதிரி அந்த மாதிரி ஒரு 4-5 இஷ்யூ டச் பண்ணுவாரு. அது போக திமுக எதிர்ப்பு அப்படி ரொம்ப சாலிடா முன்வைப்பார். ஏன்னா இவரோட அரசியல் அதுதான். யங்ஸ்டர்ஸோட ஓட்டை ஸ்பிளிட் பண்ண முயற்சி பண்றாரு. அதை டெஃபினட்டா பண்ணுவாரு. அதை பண்ணணும்னா திமுக எதிர்ப்பை முன்வைக்கணும். அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தளவுல விஜயோட ரோல் ரொம்ப அவசியம் திமுகவுக்கு விஜய் பெரிய ஒரு அசட். திமுகவை நம்பிதான் செந்தில் பாலாஜிலாம் இருக்காரு. கோயம்புத்தூரை பொறுத்தளவுல விஜய் எந்த அளவுக்கு வாக்குகளை உடைக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் செந்தில் பாலாஜினாலையும் திமுகனாலையும் கொங்கு பகுதியில பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கொங்கு பகுதியில திமுக ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப வீக். அவங்க எதை ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னா 24ல அலைன்ஸ் இல்லை அதிமுக பாஜக. ஸோ ஆன்டி-டிஎம்கே ஓட்ஸ்லாம் 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. அதே மாதிரி 21ல கமல்ஹாசன் பெரிய லெவல்ல ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றாரு. இந்த ஸ்பிளிட் எல்லாம் இல்லைன்னா ஈஸியா கொங்கு பகுதியில வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. திமுகவை ஏடிஎம்கே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டா அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த எலெக்ஷன்ல
விஜய் ரொம்ப அவசியம். கமல்ஹாசன் பண்ணதை விட இன்னும் அதிகமா ஓட்ஸை பிரிக்கணும் விஜய். ஏன்னா இப்ப ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. போன தடவை ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ஸோ அதனால இந்த தடவை கொங்கு பகுதியை பொறுத்தளவுல திமுக விஜயை நம்பிதான் இருக்காங்க. விஜய் அந்த வேலையை பண்ணுவாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நேற்று நம்ம பேசணும், ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்துருக்காங்க, திருப்பி ஏமாறுவாங்களான்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக கொங்கு பகுதிக்கு பெரிய வேல்யூவும் இருக்கு. ஸோ அதனால திமுக கண்டிப்பா கொங்கு பகுதியை விட மாட்டாங்க. எப்படி சென்னையை கண்ட்ரோல் பண்ணும்போது, சென்னை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பவர் சென்டர் தமிழ்நாட்டுக்கு, ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாகவும் இருக்கு. ஸோ சிட்டியை கண்ட்ரோல் பண்ணாலே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பவர் கிடைச்சிரும். அதனால தான் திமுகவுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. சென்னை வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கிறது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். ஆனா புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த புதுசா ஒரு பெரிய ஒரு பவர் ஹவுஸா எமர்ஜ் ஆகக்கூடிய இந்த கோயம்புத்தூரை பொறுத்தளவுல திமுகனால அங்க பெருசா கை வைக்க முடியல. செந்தில் பாலாஜி எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமே கூட பெருசா திமுகனால கொங்கு பகுதியில பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதனால திமுகவுக்கு கொங்கு பகுதி ஒரு பெரிய சேலஞ்ச் தான். கொங்கு மக்களுக்கு பெரிய அளவுல திமுக அரசியல் மேல அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. நான் பார்த்த அளவுல பெருசா அவங்களுக்கு திமுகவோட அரசியல் அவங்கள ஈர்க்கல. இவ்வளோ எஃபர்ட் போட்டும் திமுகனால அங்க கன்வின்சிங்கா எதுவும் பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி ஓட்ஸ் எல்லாம் பிரியறனால ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த எலெக்ஷன் வந்து பெரிய சேலஞ்ச் தான். கொஞ்சம் நான் நோட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ப்ரெசன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தோணுது. ஏதாவது அதிருப்தியில் இருப்பாரா, எப்படி பாக்குறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா டிவி கட்சியில திடீர்னு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் நல்லா பேசுவார், அதுக்கப்புறம் அவர் காணாம போயிடுவார். அந்த மாதிரி தான் ஏன் திடீர்னு நல்லா இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் திடீர்னு காணாம போகிறாரு. அதே மாதிரி காளியம்மாளுக்கு அங்க ஸ்பேஸ் கிடைக்கல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. சிம்பிள். யாராவது கொஞ்சம் மேலே ஏறி வராங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க டவுன் சைஸ் பண்ணப்படுவாங்க. விஜயாலேயோ சுற்றி இருக்கவங்களாலேயோ விஜயை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணுறாங்களா, யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு ஒன்றும் அரசியல் கிடையாது, செயல்பாடும் கிடையாது. ஸோ அந்த கட்சிக்கு ஒன்றும் பெரிய தலைவர்கள்லாம் தேவையில்லை. விஜய் தான் அங்கே. ஸோ விஜயை மீறி அவனும் போகக்கூடாது. அந்த அந்த ஒரு கல்ச்சர் அங்கே டெஃபினட்டாக இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா விகடன் விழாவில் பேசும்போது விஜயை ஆதவ அர்ஜுனா ஓவர்டேக் பண்றாரு. அவரை விட பெட்டரா பேசுறாரு, பெட்டரான ரெஸ்பான்ஸும் ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறம் போக போக மேடைகள் எல்லாம் பேசும்போது ஆதவ அர்ஜுனாவோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லா ஆகிக்கிட்டே இருக்கு. போக போக பெட்டர் ஆகல, போக போக கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அவருக்கு அந்த அந்த ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த ஈவெண்ட்ல பண்ண அந்த ஏற்படுத்தின தாக்கத்தை அதுக்கப்புறம் அவர் ஏற்படுத்தல. அதுக்கப்புறம் நானே எப்படி பாக்குறேன்னா அவரே தன்னை டவுன் சைஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் பாக்குறேன். ஒவ்வொரு தடவையும் விஜயை ஓவர்டேக் பண்ணி போறது ஆதவ அர்ஜுனாவுக்கே நல்லது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல 49 Laws of Power அப்படின்ற புக் இருக்குன்னு. அதிகாரத்தை நீங்க கைப்பற்றணும்னா ரொம்ப முக்கியம் நெவர் அவுட் ஷைன் யுவர் மாஸ்டர். அதுதான் ரூல் நம்பர் 1. 49 ரூல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் நெவர் அவுட் ஷைன் யுவர் மாஸ்டர். உன்னோட முதலாளி இல்லைன்னா உன்னோட அந்த மாஸ்டரை விட அவரை நீ ஓவர்டேக் பண்ணி போகாத. அவரை ஓவர்டேக் பண்ணி போனா உன் மாஸ்டருக்கு கோபம் வரும், பொறாமை வரும், இன்செக்யூரிட்டி வரும், உன்னை காலி பண்ணிடுவார். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வரலாற்று ரீதியாக அந்த புக்ல அவர் கொடுத்துருப்பாரு. ராபர்ட் கிரீன் அந்த ரைட்டர் பேர். ஹிஸ்டாரிக்கலா யாரெல்லாம் இந்த தவறை பண்ணியிருக்காங்க, அவங்க மாஸ்டரை மீறி யாரெல்லாம் செயல்பட முயற்சி பண்ணாங்க, அவங்களோட கெரியர்லாம் எப்படி டிஸ்ட்ராய் ஆச்சுன்ற விஷயத்த அதுல பேசியிருப்பார். அதே விஷயம்தான் ஆதவ அர்ஜுனாவுக்கும். நீங்க உங்க மாஸ்டரை அவுட் ஷைன் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், ஸ்லோவா உங்களை கார்னர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மேபி அவரே கொஞ்சம் குவைட் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இது வேற ஆட்களுக்கும் நடந்திருக்கு. இப்போ காளியம்மாலாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காளியம்மாலாம் ஓப்பனாக இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது டிவிகேவுக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்ற ஒரு புரிதல் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்களை யாரும் அகாமடேட் பண்ணல. டிவிகேல பெரிய லீடர்ஸ் யாரும் இல்லை, பெரிய பேச்சாளர்கள் யாரும் இல்லை, ரொம்ப இம்மெச்சூர்டான சில பேச்சாளர்கள் தான் அவங்க கிட்ட இருக்காங்க. பெரிய அரசியல் புரிதலோட பேசக்கூடிய பேச்சாளர்கள் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இந்த டிவியில பேசக்கூடியவங்கலாம் பார்த்தா சும்மா கொஞ்சம் பேசுவாங்க, பெரிய அரசியல் புரிதல்லாம் கிடையாது, ஒரு யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மெச்சூர்டான லீடர்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபயர் பவர் கிடைக்கும். ஆனா அது இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பமா இருக்கு. நான் இன்னைக்கு பாக்குறேங்க நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணி. அவங்கலாம் நீங்க அவங்ககிட்ட டீடைலா அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க க்ளோஸா போய் பேசினீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, டிவிகேவோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற விருப்பம் அந்த நபர்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா டிவிக்கு அவங்க எல்லாம் அகாமடேட் பண்ணதுக்கு ரெடியா இல்லை. இது என்ன ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு கட்சி எப்படி இருக்கணும்,
ஒருத்தன் உள்ள வரன்ற விருப்பத்தோட இருக்கான்னா அவனை தாராளமா உள்ள விடணும்ல. இப்ப நீ காங்கிரஸ் பார்ட்டில இந்த பிரச்சனை இருக்கும், உள்ள வர முடியாது, நீங்க உள்ள போறது கஷ்டம். அவன் நினைப்போம் நீங்க உள்ள போய் வேலை பார்க்கறது நீங்க ரெடியா இருக்கலாம், நீங்க உங்களை உள்ளே விட மாட்டாங்க, வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. அங்க வேற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இங்கேயும் அதாவது பரவாயில்ல, ஒரு பழைய கட்சி 100 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு, இப்ப அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லை, இப்ப அப்படிதான் இருக்க முடியும். நீங்க நேத்து ஆரம்பிச்ச கட்சி, உங்களுக்கு தொண்டர்கள்லாம் தேவை, ஆனாலும் நீங்க யாரையும் அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு. விஜய்ன்ற ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு கீழே ஒரு லேயர் இருக்கு, அந்த லேயர் யாரையும் மேல வளர விட மாட்டேங்குது. அந்த லேயரை தாண்டி யாராவது வளர்ந்து போனா அவனை ஃபுல்லா அப்படியே அடிச்சு காலி பண்ற வேலையை அந்த லேயர் பார்த்துட்டு இருக்கு. இது யார் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல, பட் ஓரளவுக்கு நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் அங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்றது. ஸோ அதனால இந்த கட்சி விஜயை மட்டுமே சார்ந்திருக்கு, இந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, இந்த கட்சிக்கு செகண்டரி லெவல் லீடர்ஸ் இல்லை, அதை மாற்றவும் கூடாதுன்றது அங்க இருக்கக்கூடிய ஆட்களோட விருப்பமா இருக்கு. விஜய் சென்டர்டாவே இந்த கட்சி இருக்கணுன்ற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. ஓகே, இப்போ விஜய் குறித்து சீமான் அவர்கள் பேச போய் இப்போ அவரை சீமான் அவர்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து விஜய் குறித்து கேள்வி கேட்கிறாங்க. அப்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பயணிக்கிறாரு, இது ஒரு சனியை இது ஒரு சனியை 2 சனியையும் சேர்த்துக்கிட்டு சனிக்கிழமை பயணம் போறாரு அப்படின்னு வந்து பேசுகிறாரு. இது பெரிய விமர்சனமாக மாறுது. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்க அப்படி சொல்லலாமா? என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், 2 பேருமே முதலமைச்சராக இருந்தவங்க, ஒரு பெரிய லீடர், அவங்கள போயிட்டு இப்படி கொச்சைப்படுத்தும் விதமாக சனியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக 2 கட்சியினரும், திமுகவும் பேசுறாங்க, அண்ணா திமுகவும் பேசுறாங்க, டிவிக்கேவும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க, இப்படி பேசலாமா ஒரு லீடர்? அவர் எக்ஸாக்டா அந்த லீடர்ஸை பத்தி அப்படி பேசினாரான்னு தெரியல. அந்த லீடர்ஸை பத்தி அப்படி பேசியிருந்தா பேசியிருக்க கூடாது. ஆனா அந்த லீடர்ஸை பத்தி அவர் பேசலன்னு நினைக்கிறேன். ஜென்ரலா அவரோட பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே நம்ம பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அந்த கோர் இஷ்யூவை நம்ம விட்டுட்டு மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவோம். இங்கேயும் என்னன்னா, விஜய் நான் மாற்றத்துக்கான ஒரு அரசியல் சக்தி அப்படின்ற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். மாற்றத்துக்கான அரசியல் சக்தின்னு சொல்லிக்கிட்டு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றம்? நீங்க ஏற்கனவே இருந்த அரசியல் சித்தாந்தத்தை தானே உள்வாங்கிறீங்க. எம்ஜிஆரை உள்வாங்கிறீங்க, அண்ணாவை உள்வாங்கிறீங்க, திராவிடத்தை ஏத்துக்கிறீங்க, பெரியாரை ஏத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன மாற்று? நீங்க எதுக்கான மாற்று நீங்க அப்படின்ற கேள்வி வருதுல. ஸோ விஜய் மாற்றே கிடையாது. ஃபண்டமெண்டலா அவரு எந்த ஒரு மாற்று அரசியலையோ சித்தாந்தத்தையோ அவர் முன் வைக்கல. அவர் ஜஸ்ட் என்ன சொல்றாரு, நான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஐடியாலஜிக்கலா அவரு மாற்று கிடையாது, அரசியல் ரீதியா அவர் மாற்று கிடையாது. ஆக்சுவலா இந்த 2 கட்சிகளுக்கு தான் அவர் மாற்று அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிறதுனா அதை தான் அவரு குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ நீங்க ஒரு சைட்ல எம்ஜிஆர்ன்றீங்க, இன்னொரு சைட்ல அண்ணான்றீங்க, அப்புறம் என்ன நீங்க மாற்று? ஏற்கனவே இருந்ததான் நீங்க பேசுறீங்க. ஏற்கனவே இருந்ததை நீங்க பேசும்போது அது என்ன மாற்றா மாறும்? நீங்க இப்ப திராவிடத்துக்கு ஒரு மாற்றா ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கலாம். இப்ப பாஜக பேசலாம், நாங்க ஒரு மாற்றுன்னு சொல்லலாம். இப்ப தமிழ் தேசியவாதிகள் சொல்லலாம், நாங்க ஒரு மாற்று, திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் மாற்றுன்னு சொல்லலாம். இதுல என்ன மாற்று இருக்கு? ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்ஃபேக்ட் அதை தான் நம்ம டிபேட் பண்ணோம், விஜய் நிஜமாவே ஒரு மாற்றா இல்லையான்னு. இந்த மாதிரியான விவாதங்கள் டிவியில போனா நான் சந்தோஷப்படுவேன். டிவியில உட்கார்ந்துக்கிட்டு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன கார் அங்கிருந்து அந்த ரூட்ல தான் வரப்போகுது, இதுல என்ன பெரிய விஜய் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார், சீக்கிரம் வந்து விடுவார், வந்து கொண்டே இருக்கிறார்னு பத்திரிகையாளர்கள் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுறாங்க, 10 நிமிஷம் பாட்டு ஓடுது, 2 நிமிஷம் பேசுறாங்க. இப்படி போட்டு நேரத்தை வீணடிக்கிறதுக்கு விஜயோட பொலிட்டிக்ஸ் என்ன, விஜய் என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும், விஜயோட ஐடியாலஜி என்ன, இந்த ஐடியாலஜி நிஜமாவே ஒரு மாற்றா, இதெல்லாம் கொஞ்சம் பேசினா ஒரு 4 பேருக்கு ஒரு அரசியல் புரிதலாவது ஏற்படும். ஆனா அதை பண்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப அந்த பொலிட்டிக்கல் டிபேட்டையும் பாத்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆரா அப்படின்னு கொண்டு போறாங்க, அண்ணா எம்ஜிஆரை அவமதிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய்கிட்ட பெரிய மாற்று அரசியல், அதுதான் ஃபேக்ட். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல வந்து கல்விக்கு நிறைய நாங்கள் இலவசம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவும் நாங்கள் நிறைய பெண்களுக்கு செய்கிறோம், இலவசம் தரோம், பஸ் பயணம், 1000 ரூபா தொகை, இப்படின்னு நிறைய இலவசங்கள் செய்கிறோம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் திமுகவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இலவசங்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஆதரவும் இருக்கு, ஒரு எதிர்ப்பும் இருக்கு. நீங்க இப்படி ஃப்ரீபிலாம் இவ்வளவு தூரம் கொடுக்கக்கூடாது, கஜனா காலி ஆயிடும், இது சரியான ஒரு போக்கு கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, ஒருத்தவனுக்கு மீனை பிடிக்க தான் கத்து தரணும், நீங்க மீனை பிடிச்சி தரக்கூடாது, அப்புறம் தீர்ந்துச்சுன்னா அவன் செத்துருவான் அவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இலவசங்கள் அப்படின்றது மீது விமர்சனமும் இருக்கு, ஆதரவான கருத்தும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க இலவசம்ன்றது எப்படி பேலன்ஸ் பண்றது?
அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம்னா அவன் சுதந்திரமா செயல்படுவான். அவனே மீன் பிடிப்பான், அவனே சாப்பிட்டுப்பான், எக்ஸ்ட்ரா பிடிக்கிற மீனை விற்றுப்பான், அவனே லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவனுக்கு நான் மீன் பிடிச்சி கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, அவன் எனக்கு அடிமையாயிடுவான். வேணும்னா என்கிட்ட தான் வந்து கேட்கணும், கையேந்து நிற்கணும் அப்படின்ற சூழல் இருக்கு. என்ன வேணாலும் என்கிட்ட தான் வரணும், நான் விருப்பம் இருந்தால் கொடுப்பேன், என் கண்ட்ரோலுக்கு கீழே எனக்கு பிடிச்ச விஷயங்களை தான் அவனை செய்யணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவன் தள்ளப்படுவான். அப்போ என்ன ஆகும், அவனோட கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிரும், அவன் ஒரு அடிமையா மாறிடுவான், நான் ஒரு ராஜாவா மாறிடுவேன். இலவசங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஒன்ஸ் நீங்க ஒருத்தரை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அது அரசா இருக்கலாம், ஜமீன்தாரா இருக்கலாம், தனிநபர்களா இருக்கலாம், இவங்களை சார்ந்து நீங்க இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க அப்படியே பெரிய நாட்டாம மாதிரி இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட சார் எனக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க சார், இந்த மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க சார், நீங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்குலாம் மாசம் 1000 ரூபாய் வருது சார், எனக்கும் கொஞ்சம் 1000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணி தாங்க சார். ஆனால் அவர் ஏதோ பெரிய ஆள் மாதிரி, ஏதோ அவர் பேக்கெட்ல இருந்து காசு கொடுக்குற மாதிரி, அப்படியா ஒரு பெட்டிஷன் எழுதிதாங்க, நாங்கள் அது என்னன்னு பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆள் மாதிரி போவார். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு மனிதனா நம்ம சுயமரியாதையோட வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழலை அது ஏற்படுத்தி கொடுத்தோம். அன்பார்ச்சுனேட்லி நம்ம தமிழ் மக்களை அங்கதான் தள்ளியிருக்காங்க. நேற்று கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி இலவசங்களை விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். 60 வருஷமா திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் நம்ம இலவசங்களை சார்ந்துதான் இருக்கோம், இது திராவிட மாடலோட தோல்வியை காட்டுது, வெற்றியை காட்டல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்த்தா யூரோப்ல கூட தான் அரசு இந்த மாதிரி இலவசங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்களை அவங்க இலவசமா பண்ணி தராங்க, அப்ப அதெல்லாம் தப்பா, உலகத்துல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்களை அரசுகள் பண்ணுவாங்க, வளர்ந்த நாடுகள்லையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது தப்பான்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் இப்போ என்னன்னா, எல்லா நாட்டிலையுமே ஏழைகள் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பணக்கார நாடா இருந்தாலும் கொஞ்சம் ஏழைகள் இருப்பாங்க. ஏழைகள் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போகாம, அவங்க பெரிய அவதிக்கு உட்படுத்தாம அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்க அவங்கள காப்பாத்துங்க. ஆனா மக்களை ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக உங்களை சார்ந்தே இருக்கிற மாதிரி நீங்க சிஸ்டம் அமைச்சுக்கிறீங்க பாருங்க, இலவசங்கள் கொடுத்து, அது தப்பு. இங்க இருக்கிறது அப்படிதான். நீங்க ஏதோ ஏழைகள் இருக்காங்க, அந்த ஏழைகளை மட்டும் நாங்க மேனேஜ் பண்றோம், பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமால கொஞ்சம் பேரை உள்வாங்க முடியல, அவங்களுக்கு நாங்க சில இலவசங்கள் கொடுக்கறது இங்க கதை இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த சிஸ்டமே இலவசமா சென்டரா வச்சு நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இலவசங்களை சார்ந்து மக்கள் இருக்கிற மாதிரி நீங்க அமைச்சு வச்சிருக்கீங்க. இது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எடுத்தா நீங்களே சொல்றீங்க, லட்சக்கணக்கான மாணவர்கள் அதை சார்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம இதுல இருந்து மீண்டே வரல, இன்னும் நம்ம அதை சார்ந்தே தான் இருக்கும். அப்ப நீங்க இந்த சிஸ்டம் இப்படியே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்றீங்க, எனக்கு தெரிஞ்சு கோடி பேருக்கு மேல கொடுக்குறாங்கல்ல. பாருங்க, அப்ப என்ன, இது வந்து ஏதோ கொஞ்சம் ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்குற கதை கிடையாது, இது பார்ட் ஆஃப் த சிஸ்டமா மாத்திட்டீங்க. 1 கோடி பேருக்கு மேல இலவசத்தை சார்ந்து இருக்காங்கன்னா இது எதை காட்டுது? இது ஐரோப்பால இந்த மாதிரிலாம் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல, மாசம் ஃப்ரீயா சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, சத்துணவு வந்து அதாவது மதிய உணவை காமராஜர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இந்த மாணவர்கள்லாம், ஏழை மாணவர்கள்லாம் பள்ளிக்கு வரணும் அப்படின்றத ஊக்கப்படுத்தணும் விதமாக அது வெற்றியும் அடையுது, நிறைய மாணவர்கள் பள்ளிக்கும் வராங்க. ஆனா அன்னைக்கான தேவை, அன்னைக்கான பொருளாதாரம், அன்னைக்கான சூழல் அப்படின்றது வேற. ஆனா இன்னைக்கும் அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுல இருந்து விடுபடணும் அப்படின்றது தான் கான்செப்டா இருக்கணும். ஒரு ஒரு ப்ரொக்ரெசிவ் திங்கிங்ல அதான் கான்செப்டா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ற அளவுக்கு போறோம். மதிய உணவா சரி காலை உணவு வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்றோம். ஆனா நம்ம மதிய உணவே அதுல இருந்து எப்படியாவது விடுபடலாமா அப்படின்றதான் கொஞ்சம் திங்கிங்கா இருக்கும். ஏன்னா மாணவர்கள் வளர்ச்சி அடையணும், படிச்சுட்டு வெளியே வரான் அப்படின்னா அடுத்தது அவன் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆனா அதை சார்ந்து திரும்ப இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, காலை உணவு திட்டமும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ காமராஜர் அவர்கள் கரெக்டா பண்ணாரு, மாணவர்கள் உள்ள கொண்டு வர வேலையை பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து அதை கரெக்டா கொண்டு போலையோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இது நான் எப்படி பாக்குறேன்னா, இது மதிய உணவு சார்ந்த விஷயம் மட்டுமே இல்லைன்னு பாக்குறேன். இப்ப மதிய உணவு நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி மதிய உணவு கொடுத்தா ஸ்கூலுக்கு நிறைய பசங்க வராங்க. இப்ப நீங்க அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா டிராப் அவுட்ஸ் நிறைய இருப்பாங்க, இன்னைக்கும் இருப்பாங்க, ரைட்டா? ஏன்னா நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஏழையா இருக்காங்க. ஸோ அதனால டிராப் அவுட்ஸ் இருப்பாங்க. அதனால நீங்க மதிய உணவு கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லது, ரைட்? எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு வந்து 10 வருஷம் படிக்கிறாங்க. இப்ப இந்த 10 வருஷம் படிக்கும் போது ஃப்ரீயா நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், கவர்மெண்ட் அந்த எக்ஸ்பென்ஸை பேர் பண்றாங்க. ஸோ மக்கள் அந்த எக்ஸ்பென்ஸை பேர் பண்றாங்க, மக்கள் வரி பணத்துல நீங்க மாணவர்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுக்குறீங்க. இப்ப லாஜிக் என்னன்னா, 10 வருஷம் படிச்சு முடிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த ஏழ்மை நிலையில இருந்து மீண்டு வரணும்.
அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தையே பண்றோம். அது நடந்திருக்கான்னு தான் கேள்வி. நீங்க மதிய உணவு கொடுங்க, கொடுக்காம இருங்க, அது கேள்வி கிடையாது. நீங்க மதிய உணவு கொடுத்துட்டீங்க, ரைட்டு. கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது நடக்குதா? நீங்க எதுக்காக மதிய உணவு கொடுக்குறீங்க? ஸ்கூலுக்கு வரணும். எதுக்காக ஸ்கூலுக்கு வரணும்? ஸ்கூலுக்கு வந்தாதான் அவன் படிப்பான். எதுக்காக படிக்கிறான்? படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கடைசியில் அந்த வேலை நடந்துதான்டா முக்கியம். வாழ்க்கையில அவன் முன்னேறிட்டானா, அவனோட வறுமையிலிருந்து இந்த கல்வி அவனை மீட்டு கொண்டு வந்துருச்சான்றதுதான் முக்கியமான கேள்வி. அது இங்க நடக்கல. அது நடக்காதனால என்ன ஆகுதுன்னா, நானும் மதிய உணவு சாப்பிடுறேன், என் பையனும் மதிய உணவு சாப்பிடுறான், என் பையனோட பையனும் மதிய உணவு சாப்பிடுறான், எல்லாருமே மதிய உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ யாருக்குமே இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கல. சும்மா எழுத படிக்க நீங்க கத்துக் கொடுக்குறீங்க, ஆனா அதை தாண்டி என்னோட அந்த ஏழ்மை நிலையிலிருந்து என்னால மீண்டு வர முடியல. இது தனி மனிதன் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சமூகமாக இருக்கான். ஒரு தனி மனிதன் மேல வரான் அப்படின்னும் பொழுது ஒரு சமூகம் மேல வருது அப்படின்னா, ஒரு தலைமுறைக்கும் இந்த சமூகமானது மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். மாற்றம் அடையுது. ஆனா இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. ரொம்ப குறைவான ஒரு மாற்றம் தான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த சமூகம் வந்து மாற்றம் அடையுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கணும்ல. இந்த தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை தாவுது, அல்லது ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் இந்த சமூகம் வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் அடையணும் அப்படின்ற ஒரு விஷன் இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் மாற்றம் பெருசா வந்துருச்சுன்னா ஆட்சியாளர்களை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. இப்ப மன்னராட்சி நடக்கும்போது மக்கள்லாம் அந்த டைம்ல ஏழை தானே இருந்தாங்க. விவசாயிகளா இருக்காங்க, கூலிகளா இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இருக்க வளர்ச்சி இருக்குல்ல, இந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய சமூகத்தை மன்னரால் ஆட்சி பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்ப மன்னரோட விருப்பம் என்னவா இருக்கும்? இந்த அளவுக்கு வளர்ந்துடக்கூடாது, நான் எந்த மக்களை ஆட்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கணும். அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயாச்சுன்னா மன்னரால் ஆட்சி பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க மன்னர்களும் அப்படிதானே யோசிப்பாங்க. ஒரு லெவல் வரைக்கும் தான் என் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பான். அந்த லெவலை தாண்டி போயிட்டானா என்ன தூக்கி போட்டு போயிடுவான். ஸோ அதனால ஆட்சியாளர்கள் எல்லாருக்குமே இந்த பார்வை இருக்கும். ஒருத்தனை வளர்ந்து போக விடக்கூடாது அப்படின்றது. நான் சும்மா ஜோக்குக்கு சொல்ல, இதுக்கு சயின்ஸ் இருக்கு, பெரிய ரிசர்ச்லாம் இருக்கு. இப்போ ஒய் நேஷன்ஸ் ஃபெயில்னு ஒரு புக் இருக்கு, ரொம்ப அருமையான ஒரு புக். அதை படிச்சா கிளியரா இருக்கும். ரஷ்யாலலாம் இந்த மாதிரி குரோத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் வரதான் அங்க இருக்கிற ஜார் மன்னர்கள் விரும்பல. இண்டஸ்ட்ரீஸ் வந்தாச்சுன்னா ஒர்க்கிங் கிளாஸ் வளர்றான். ஒர்க்கிங் கிளாஸ் டெவலப் ஆயாச்சுன்னா ஒர்க்கிங் கிளாஸ் தான் புரட்சியை பண்றாங்க கடைசியில. ரஷ்யன் ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல தான் வருது. மாஸ்கோலையும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லையும் தான் வருது. அங்கெல்லாம் தான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் குரோத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க. மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்தாலும் அந்த வளர்ச்சியை ரஷ்யாவுக்கு கொண்டு வரல. அந்த வளர்ச்சி வந்ததுன்னா மக்களுக்கு நிறைய குரோத் வரும், பணம் வரும், அரசுக்கு கூட நிறைய லாபங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த வளர்ச்சியை நம்ம அனுமதிச்சோம்னா நம்ம ஆட்சி ஆட்டம் பண்றோம் அப்படின்ற புரிதல் இருக்கு. அதனாலதான் ட்ரெயின் கனெக்டிவிட்டியை பெருசா இன்க்ரீஸ் பண்ணல ரஷ்யாக்காரங்க. ஏன்னா ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிப்பான், ஐடியாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும், கருத்துக்கள், நாலேஜ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். மாஸ்கோக்கு ஒருத்தன் போயிட்டு வந்தான்னா மாஸ்கோல அவ்வளவு நல்ல வளர்ச்சி இருக்கு, இங்க ஒன்றும் வளர்ச்சி இல்லையேன்னு பேச ஆரம்பிப்பான். ஸோ அதனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க அவங்க. சைனாலாம் நீங்க அதான பண்றாங்க, அவங்களுக்கு வெளியில இருக்க விஷயங்கள் தெரிஞ்சிடக்கூடாது. நார்த் கொரியால இன்னைக்கும் அவன் பண்றான், அந்த காலத்து ஸ்டைலே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த சிஸ்டம் வந்து சிக்கல்ல வந்து மாட்டும். ரஷ்யாவை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரும்போது மாட்டிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரும்போது இண்டஸ்ட்ரீஸ் இல்லைன்னா உங்களுக்கு பணம் பெருசா இருக்காது. அதே மாதிரி ரயில்வே கனெக்டிவிட்டி இல்லைன்னா உங்க ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண முடியாது, அதனால சண்டை போட முடியல. பணமும் இல்லை, எஃபெக்டிவான ஃபைட்டும் அவனால பண்ண முடியல, அடி வாங்கணும் ரஷ்யா. ஆனா அவங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்னா மக்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்ப சில வளர்ச்சிகள் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்றது ரஷ்யா மட்டும் கிடையாது, அங்கிருந்த நிறைய ஐரோப்பிய ராஜ்யங்கள் அப்ப அதை பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த பயம் இருந்தது, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், இங்க இருக்கிற அங்க போவோம், அவனுக்கும் இவனுக்கும் கனெக்ஷன் ஏற்படும், இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க. ஸோ இப்போ அங்கிருந்த அரிஸ்டோக்ராட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் நமக்கு ட்ரெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும்பாங்க, இன்னொரு குரூப் வேணாம்பாங்க. அது இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஐடி இண்டஸ்ட்ரி அதான் வளர விடுறது கிடையாது. இவங்க ஃபேக்டரிஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஃபேக்டரிஸா இருக்கலாம், இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஹுண்டாய் அது இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா அது வந்து பெரிய பணக்காரர் லேபரை ப்ரொடியூஸ் பண்ணாது. அது ப்ரொடியூஸ் பண்றது பார்த்தோம்னா 15-20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய லேபரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லேபர் அவங்க கண்ட்ரோல் கீழே இருப்பான். அவன் அவங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு உரிமை தொகை கேட்பான், அவங்களோட ஃப்ரீ எஜுகேஷனை யூஸ் பண்ணுவான், நீங்க சொல்ற அந்த ஃப்ரீ உணவு, மதிய உணவை யூஸ் பண்ணுவான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். ஆனா ஐடி எம்ப்ளாய் வந்தாச்சுன்னா அவங்கள மதிக்கவே மாட்டான். இந்த சிஸ்டமை மீறி அவன் வெளில போயிடுவான். அப்போ அவனுக்கு உங்களுக்கு தேவையே இருக்காது.
ஸோ உங்களோட தேவை இருக்கிற மாதிரியான ஆட்களை நீங்க உருவாக்கி சிஸ்டமை வச்சுக்கணும். இதே மாதிரி தான் பிரிட்டன்லயும் அதே மாதிரி தான். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் முடிஞ்ச சப்ரஸ் பண்ணுவாங்க நிறைய நேரங்கள்ல. அது காரணம் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்மள புரட்டி போட்டுரும். பெரிய பெரிய டெக்னாலஜிக்கல் சேஞ்ச்லாம் வந்துச்சுன்னா இது நடக்கும். கரெக்டா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, மன்னராட்சியை தூக்கி போட்டாங்க. ஸோ அதனால இந்த மாற்றங்கள் வரும்போது மன்னர்களுக்கும் தெரியும் ஏதோ ஒன்று லைட்டா குழப்புதே, நம்மள மீறி நிறைய பேர் ஏறி போறானே, பிரபுக்கள் எல்லாம் மீறி சாதாரண நாட்கள் வளர்ந்து போறானே அப்படின்லாம் பார்க்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஹென்ரி ஃபோர்ட் மாதிரியான சாதாரண பிசினஸ்மேன் லண்டன்ல இருக்கக்கூடிய பெரிய பிரபுவை தாண்டி வளரும் போது அவனுக்கு பயம் வரதானே செய்யும். அதனால இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் வரும்போது பழைய அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் பயந்துச்சு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மன்னராட்சியெல்லாம் தூக்கி வெளில போட்டுருச்சு. இப்பயும் அதே மாதிரிதான், புதுசான குரோத்தை இவங்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இவங்க அதனால நம்ம கண்ட்ரோலு கீழே இருக்கிற மாதிரி இவங்க வச்சுக்கணும்னு தான் இவங்க பார்ப்பாங்க. அதுதான் இவங்க பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அந்த ஒய் நேஷன்ஸ் ஃபெயில் புக் படிங்க, அதுல இந்த விஷயத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி டெக்னாலஜி சப்ரஸ் பண்ண முயற்சி பண்றான். எலிசபெத் ராணி பார்த்தோம்னா அந்த துணி நெய்கிற மிஷின்லாம் வரத அனுமதிக்கலையா அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அங்க இருக்கிற சிஸ்டம் வந்து டேமேஜ் பண்ணிடும், கரெக்டா அந்த சிஸ்டமே ரெவல்யூஷனரைஸ் பண்ணிடும், ப்ரொடக்ஷனே ரெவல்யூஷனரைஸ் பண்ணிடும். அது சிக்கல் நமக்கு. இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்னே உடைச்சிரும். அது உடஞ்சதுன்னா நம்மளோட ஆட்சியும் ஆட்டங்கன்றுன்னு அவங்களுக்கு தெரியுது. ரஷ்யால இந்த விஷயம் பண்ணாங்க, மற்ற நாடுகள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. டெக்னாலஜியை சப்ரஸ் பண்றதா இருக்கலாம், குரோத்தை வேணும்னே சப்ரஸ் பண்றதா இருக்கலாம். ஏன்னா இவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக குரோத்தையும் சப்ரஸ் பண்றது. இங்கேயும் ஏறக்குறைய அந்த விஷயம் தான் நடக்குது. அவங்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, என்னோட உரிமை தொகை, என்னோட ஃப்ரீ ஃபுட்டு, என்னோட ஃப்ரீ டிக்கெட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும், என்ன மீறி நீ போகக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரீ பஸ் அப்படின்னு பேசும்பொழுது, உதாரணத்துக்கு சொல்றேன், ஃப்ரீ பஸ் அப்படின்னு பேசும்பொழுது இப்போ நம்ம என்ன பார்வையிலிருந்து அதை விமர்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம், இதை நம்ம பண்ணக்கூடாது, இதை பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு சமூகம் டெவலப் ஆகாது அப்படின்ற தொடர்பாக நம்ம விமர்சனம் பண்றோம். ஆனா இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்தி அந்த பெண்களை இழிவுபடுத்துறது. ஏய் ஓசில போற பத்தியா, ஏய் எழுந்துரு, உனக்கு எதுக்கு சீட்டு, இந்த குரூப்பும் ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டும் வேற வேற அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் இல்லையா. இந்த ஸ்கீம் வந்து அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, ஆனா இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய நம்ம பிரச்சனையை சொல்றோம் அப்படின்றது வேற. ஆனா இந்த ஸ்கீம் வந்து இருக்கிற வரைக்கும் ப்ராப்பரா இருக்கணும், அந்த மக்களுக்கு வந்து டிக்னிட்டியோடு அது போய் சேரணும் அப்படின்றது வேற. இன்னொரு குரூப் இருக்கு, அதை வந்து வச்சு அந்த மக்களை இழிவுபடுத்துறது ஒரு குரூப் இருக்கு. ஸோ இது ரெண்டு குரூப்புமே ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரு ஆள் தானே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்களா, டிக்னிட்டிலாம் இருக்காது. உங்கள்கிட்ட நான் ஃப்ரீயா ஒரு பொருள் வாங்குறேன்னா நான் டிக்னிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்க டிக்னிஃபைடா கொடுத்தாலுமே அதுக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சு பார்த்தோம்னா உங்களோட திமிர்த்தனம் அதுல கண்டிப்பா இருக்கும். ஃப்ரீயா ஒன்று கொடுக்கும்போது அப்படிதானே இருக்கும். நானே உங்கள்கிட்ட இறங்கி வந்தா கேட்பேன், மேபி நீங்க நல்ல முதலாளியா இருக்கலாம். ஃப்ரீயா ஒரு விஷயத்த நம்ம வாங்கிட்டோம்னாலே டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஸோ அதனால ஃப்ரீயா பொருட்களை வாங்குறதுக்கு மக்களை ட்ரெயின் பண்றாங்கல்ல. ஆனா கவர்மெண்ட் நீங்க சொல்றது கவர்மெண்ட் பார்வையில இருந்து, நான் சொல்றது லேமேன் வந்து ஒரு லேடியை இழிவுபடுத்துறாங்கல்ல, ஏய் எழுந்துரு, உனக்கு எதுக்கு, நீ ஓசில தானே போற அப்படின்னு ஒரு லேமன் பண்றாங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அதுவும் அப்படிதான், அவனும் அதே மாதிரி தான் பாக்குறான். அரசியல்வாதியும் அதே மாதிரி பாக்குறான், லேமன் அதே மாதிரி பாக்குறான். நீ ஃப்ரீயா தானே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவனும் எகத்தாளமா பாக்குறான். ஓகே, ஃப்ரீயா ஒண்ணு கிடைச்சா அதுக்கு ரெஸ்பெக்ட் டெஃபினட்டா இருக்காது. அதனால ஃப்ரீயா நம்ம எதுவும் வாங்காம இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, இது எக்கனாமிக்கலா சஸ்டைனபிளும் கிடையாது. இப்ப போக்குவரத்து துறையை பொறுத்தளவு ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. ஒழுங்கா சம்பளம் கொடுக்க முடியல, அந்த சிக்கல் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. பிரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வேலைகள்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல நீங்க என்ன பண்றீங்க, ஃப்ரீயா நீங்க டிக்கெட்டை கொடுக்குறீங்க. நீ ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருக்க, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன்னா கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கையில ஒரு சர்ப்ளஸ் இருக்கு, அதை எடுத்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஏற்கனவே ஒன்னாலேயே ஒழுங்கா அந்த துறையை ரன் பண்ண முடியல, ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, வேலை செய்யறவனுக்கே உனக்கு காசு கொடுக்க முடியல. இதுல ஃப்ரீயா நீ எடுத்து கொடுக்குற. இப்ப என்கிட்டே ஒரு கடை இருக்கு, கடை நட்டத்துல போயிட்டு இருக்கு, நான் பொருட்களோட ரேட்ல 20% கம்மி பண்ணுவேனா? நார்மல் ரேட்டு கொடுக்கணும் தான் யோசிப்பேன். இருக்கிறதையும் கம்மி பண்ணா அப்புறம் இன்னும் எனக்கு நஷ்டம் தான் நிறைய வரும். இதுல என்ன லாஜிக் இருக்கு? அப்ப இந்த விஷயத்தை எதுக்காக பண்றீங்க? இந்த விஷயத்துக்கு எதுக்காக பண்றாங்கன்னா,
திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக இதை பண்றாங்க. அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஸோ திமுக ஜெயிக்கணுன்றதுக்காக போக்குவரத்து துறை பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்ணுது. அது பாதிப்பை ஃபேஸ் பண்ணும்போது அந்த இழப்பீடுகளை யாரு சரி செய்யறாங்க? மக்கள் நம்ம சரி செய்யறோம். ஸோ இது பெரிய ஒரு சிக்கல். திரும்ப மக்கள் கிட்ட தான் நிக்குது. ஆமா, கண்டிப்பா. என்ன இங்க இருக்க திமுக காரங்களா காசு கொடுப்பாங்கிறதுக்கு நம்ம தான் காசு கொடுக்கணும். பேச்சு திமுக காரங்க நாங்க இதை பண்ணோம், திமுக நாங்க தானே 1000 ரூபாய் கொடுத்தோம், திமுக காரங்களும் ஒன்னும் 1000 ரூபாய் கொடுக்கல. 1000 ரூபாய் கொடுக்கறது நானும் நீங்களும் தான். இது நம்ம காசு தான். அது மக்கள் வரி பணம். மக்கள் வரி பணம். இவங்க என்னத்தை கொடுத்தாங்க? இவங்க மக்கள் மனத்துல ஜாலியா இருக்காங்க. ஆனா எல்லா ஊருக்கு அவங்களுக்கு செலவு அவங்களே வச்சுப்பாங்க. அவங்களை புகழ்ந்து அவங்களே பாராட்டு விழா நடத்துவாங்க. அதுவும் கவர்மெண்ட் காசுல பாராட்டு விழா நடத்துவாங்க. இப்ப நடந்தது இல்ல, இந்த ரீசெண்டா நடந்த பாராட்டு விழா கவர்மெண்ட் காசுல நடந்த பாராட்டு விழா. கவர்மெண்ட் காசை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றது, கவர்மெண்ட் காசை வாங்கி ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல என்னங்க இருக்கு? அதுல என்ன பெரிய சாதனை இருக்கு? அது நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். உங்ககிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் நான் புடுங்கிட்டு 10 பேருக்கு அந்த 1000 ரூபாய் பிரிச்சு கொடுக்கறதுல என்ன பெரிய திறமை இருக்கு? பிரபுட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் நான் சண்டை போட்டு வாங்கிட்டு கோயில் வாசல்ல போய் அங்க இருக்கவங்க 100 ரூபாய் பிரிச்சு கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, அதுல என்ன பெரிய டேலண்ட் இருக்கு? இது பிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பெட்டர் ஆக்கி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போறேன், ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னா அது கஷ்டம். சும்மா ஒருத்தன் இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி இன்னொருத்தன் கொடுக்கறதுல என்ன பெரிய இது? அதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு தேவையில்லாத வேலை. இதை பண்ணும்போது இதுல நிறைய ஊழலும் இருக்கும், நிறைய காசு நடுவில் ஆட்டையை போட்டுருவாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்திக்கிறாரு. தாமஸ் சோவல்னு ஒரு ஃபேமஸான ஒரு எக்கானமிஸ்ட் உண்டு. அவரு ரொம்ப அழகா அதை சொல்லுவார். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தமே இல்லாம மக்கள் இருந்து காசை பிரிச்சிருவாங்க டாக்ஸ் வழியா. ஆனா பெரிய சத்தத்தோட ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கும் போது சத்தமே இல்லாமல் அந்த பணத்தை பறிக்கிறது, அது திருப்பி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது பெரிய ஆரவாரத்தோட பெரிய பப்ளிசிட்டியோட நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்னு கொடுக்குறது. இதுதான் கவர்மெண்டோட ட்ரிக். சைலண்டாக வாங்கணும், சத்தத்தோட கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. வாங்கிட்டு உங்க பணத்தை திருப்பி கொடுக்கும்போது அதுல ஒரு கமிஷனையும் எடுத்துரும். நடுவில் 100 ரூபா உங்ககிட்ட இருந்து வாங்கணும், திருப்பி உங்ககிட்ட இருந்து 70 ரூபா போகும், 30 ரூபா என் பேக்கெட்ல போயிடும். இதுதான் பியூரோக்ரஸியோட டாக்டிஸ். ஸோ கவர்மெண்ட் பெருசா இருக்க கவர்மெண்ட் நிறைய பணத்தோட விளையாட அரசை நடத்துறவங்களுக்கு லாபம், அரசியல்வாதிகளுக்கு லாபம். அதனால அவன் பிக் கவர்மெண்ட் அவன் விரும்புவான், ஸ்மால் கவர்மெண்டா இருக்கிறது விரும்ப மாட்டான். அரசு நிறைய பண்ணணும்னு அவன் எதிர்பார்ப்பான். அரசு நிறைய செய்ய அவனுக்கு லாபம், அரசு கையில நிறைய பணம் புழங்க அவனுக்கு லாபம். இது அவனோட விருப்பமா இருக்கும். இப்போ ரீசெண்டா எலக்ட்ரிசிட்டி போர்டு பத்தி பேசும்போது அதை பிரைவேடைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும்லாம் என் நண்பர் பேசிட்டு இருந்தார். அதான் நான் சொன்னேன், என்னதான் லாஸ்ட்ல போனாலும் இவங்க ஈஸியா பிரைவேடைஸ் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. அந்த பேர்டன் தூக்கி மக்கள் தலையில தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அசட் அது லாஸா போறதுதான் இவங்களுக்கு எல்லாம் லாபம். சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அதை வச்சு மக்களுக்கு கையில இருந்து பணம் போதுன்னா அவங்களுக்கு என்ன கவலை? இன்னும் நாளைக்கு இன்னொரு 10,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்னா மக்கள் தலையில கட்டுவாங்க, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்தளவுல அது தங்க முட்டை போடுற வார்த்தை. அது ஈஸியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. நஷ்டத்துல போகுதுன்றதுக்காக அதை பிரைவேடைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்ப அரசியல்வாதிகள் இருந்து ஒரு பெரிய அசட் போயிருதுல, பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் போயிருதுல. இன்னும் எல்லா இடத்துலயும் அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. கான்ட்ராக்ட்ஸ்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும், அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் எல்லாத்துலயும் பாத்துட்டு இருப்பாங்க. சோ இவ்வளவு பெரிய ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அவங்க தூக்கி போட மாட்டாங்க. அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் தூக்கி மக்கள் தலையில போடுவாங்க. என்னைக்கு இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்கள்னால டாக்ஸ் கொடுக்க முடியாது. இந்த சிஸ்டமுக்கு ஒரு எண்ட் இருக்கு. ஏன்னா இது என்ன ஆகும்னா, இப்ப நம்மளே ஒரு 10,000 ரூபாய் நீ சம்பாதிக்கிறோம்னா 10 நமக்கு பிடிக்காது இல்ல, போர் அடிச்சிடும். ஒரு 10னா ஒரு அடுத்த வருஷம் 12 இருக்கணும், 14 இருக்கணும், 15 இல்லை, நம்ம அன்ஹாப்பி ஆயிடும். கவர்மெண்ட் பியூரோக்ரஸியும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு லஞ்சம் ஊழல் வழி அவங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா நாளைக்கு 2 கோடி சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்க சிஸ்டம் தாங்காது. அதனாலதான் அரசியல்வாதிகள் நேற்றை விட இன்னைக்கு பணக்காரர்களா இருக்காங்க, அதிகாரிகள் நேற்றை விட இன்னைக்கு பணக்காரர்களா இருக்காங்க. அவங்க ரைட் ஆகுறாங்க, இந்த சிஸ்டம் ஆனால் தாங்காது. அதுவும் கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டைம்ல பொருளாதார வீழ்ச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது பணமும் கம்மியாகும், இவங்களோட பேராசையும் அதிகமாகும், ரெண்டும் சேர்த்து கொலாப்ஸ் ஆகும். 100% இது கொலாப்ஸ் ஆகும். இதெல்லாம் ரன் ஆகிக்கிட்டே இருக்காது. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.